ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சனிக்கிழமை அப்படின்னாவே நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் தாண்டி பார்த்திங்களா, சனிக்கிழமையில் நம்ம காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இதே முன்னோர்களோட ஆசீர்வாதம் பெறவும், சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இதை முக்கியமாக செய்வது ரொம்ப நல்லது. மேலுமே சனி தோஷங்கள் நீங்கவும், கடன் பிரச்சனைகள் தீரவும், மேலுமே குடும்பத்தில் ஒற்றுமை பெருகவும் இது இந்த காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் இந்த சனிக்கிழமை நாட்களில் அமாவாசை இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால முன்னோர்கள் திருப்தி அடைவாங்க. யமலோக வாசலில் காகம் இருப்பதனால யமனிடமிருந்து காக்கும் என்றும் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேலுமே நீங்கள் பார்த்தீங்களா, இது பித்ரு வழிபாட்டின் ஒரு விஷயமாக இருக்குது. பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க தினமும் கூட காகத்திற்கு சாதம் வைக்கலாங்க. இதனால் பார்த்திங்கன்னா திருமண பாக்கியம், பித்ரு தோஷம் இருந்துச்சு அப்படின்னா திருமண தடை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே சரி செய்ய நம்ம எந்த முறையில் நம்ம சாதத்தை காகத்திற்கு வைக்கணும், இதனால் நம்ம செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது மட்டும் இந்த ஒரு சில தவறுகளை மட்டும் செய்யாதீங்க. இதனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காதுங்க, நிச்சயமாக பாவம் தான் கிடைக்கும். ஸோ இந்த என்னென்னா நம்ம முக்கியமாக காகத்திற்கு சாதம் வைக்கும்போது கடைபிடிக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஆன்மீகம் சார்ந்த நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வைத்த உணவை காகம் சாப்பிடலையா, அதற்கு என்ன ரீசன், மேலுமே சனி தோஷம் நீங்கள் எப்படியெல்லாம் இறை வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காகத்திற்கு நம்ம எப்படி சாப்பாடு வைக்கணும், பொதுவாகவே நம்மளுடைய எல்லாரோட வீடுகள்லையுமே காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய வழக்கமானது இன்றுமே இருக்குது. ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு மாதிரி காகத்திற்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு வைப்பீங்க. நீங்கள் எப்படி வைத்தாலும் சரிங்க, ஒரு வாயில்லா ஜீவனோட பசி ஆற்றினால் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியத்தை தான் கொடுக்கும். இருந்தால் கூட நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின்படி காகத்திற்கு சாதம் வைப்பது பற்றிய சில வழிமுறைகள் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, அதை எல்லாமே நம்ம சரியான முறையில் பின்பற்றும் போது நம்மளுடைய குடும்பத்திற்கு இன்னும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இன்னும் புண்ணியத்துக்கு மேலே புண்ணியமாக சேரும். காகத்திற்கு நம்ம சாப்பாடு வைப்பதில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன, அதையெல்லாம் எப்படி சரி செய்வது, மேலுமே இது நாம் எந்த முறையில் சாதம் வைக்கணும், காகத்திற்கு நம்ம சாப்பாடு வைக்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப முக்கியங்க. கணக்கு பார்க்காதீங்க. தினம் நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த நேரத்தில் எப்படி வைத்தாலும் அது தவறு கிடையாதுங்க. ஆனால் காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்பாக காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே சாதத்தில் எச்சில் படுவதற்கு முன்னாடி நீங்கள் உங்களோட வீட்டில் சமைத்த சாதத்தை காகத்திற்கு வைத்து விடுங்க. தினமுமே வைக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க. மாதந்தோறுமே வரக்கூடிய அமாவாசை திதி, பௌர்ணமி திதி, அஷ்டமி திதி, நீங்கள் பிறந்த கிழமை இருக்குல்லவா அந்த கிழமை, மேலுமே சனிக்கிழமை, இந்த நாட்களில் எல்லாமே நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். அதே மாதிரி காகம் பார்த்திங்களா, எச்சிலில் இருந்து எடுத்து சாப்பிடும், அசைவ எச்சில் கூட சாப்பிடும். இப்படி எல்லாத்தையுமே காகம் தானாகவே தேடி போய் சாப்பிடும். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம நீங்கள் சாப்பாடு எப்போவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாதுங்க. மீதி இருக்கும் இல்லையா தட்டில், அந்த எச்சில் சாப்பாட்டை கொண்டு போய் காகத்திற்கு வைக்கவே கூடாது. அது உங்களுக்கு புண்ணியம் சேராது, பாவத்தை தான் சேர்க்கும். மேலுமே நம்ம சாப்பிட்டு மீதம் உணவை நாய்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் கூட சொல்லப்படுது. ஆனால் நம்ம சாப்பிட்டத மீத சாப்பாட்டை காகத்திற்கு வைக்கவே கூடாதுங்க. நாய்களை பைரவராக நம்ம பார்த்தா கூட நாம் சாப்பிட்ட மீதம் உணவை நாய்களுக்கு வைக்கலாம். இதை தான் நம்மளுடைய முன்னோர்களும் பின்பற்றி வந்தாங்க. அதுலேயுமே சில பேர்த்துக்கு டவுட் வரும், காகத்திற்கு நாம் சமைத்த உணவு மட்டும்தான் வைக்கணுமா,
அப்படின்னு கேட்டால் நிச்சயமே கிடையாதுங்க. பிஸ்கட்டு, மிக்சரு, அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருட்களை எல்லாமே கூட நீங்கள் வாங்கி வைத்து தினம் தினம் காலையில் எழுந்தவுடன் அந்த பொருளை வந்து காகத்திற்கு போடும் வழக்கத்தை வைத்துக்கோங்க. அதுபோல் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காகம் உங்களோட வீட்டில் தேடி வந்து காக்கான்னு கத்தும். ஏதாவது வச்சுருக்காங்களா சாப்பாடு அல்லாத ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு கத்தக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. மேலுமே காகம் தவிர மற்ற பறவைகளும் அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது நம்மளுடைய குடும்பத்திற்கு கோடான கோடி நன்மையும் புண்ணியமும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதுவும் பறவைகள் அதிகாலையில் 6 மணிக்கு முன்பாக எழுந்து இரை தேடும் அந்த சமயத்தில் அதனோட பசி ஆற்ற உங்களால் கையால் இரை போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கோடு புண்ணியமாக அமையுங்க. அதே போல் தாங்க காகத்திற்கு நம்ம தாளிக்காத தயிர் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுலேயுமே தயிர் சாதத்தில் கொஞ்சம் எள் சேர்த்து அமாவாசை தினத்தில் வச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய பித்ருக்களோட ஆசீர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இன்று இந்த 18/1/2026 இந்த தை அமாவாசையில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேலுமே அமாவாசை நாளில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே பல நன்மைகள் இருக்குது. மேலுமே குதர்க்கமாக பேசுறவங்களுக்கு ஆன்மீகமும் இல்லை, சாஸ்திரமும் இல்லை. ஆகவே முழு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டுமே இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். காகத்திற்கு நாம் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். மேலுமே இதை சரியான முறையில் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. காகத்திற்கு சாதம் வைக்கும் பழக்கமானது நம்மளுடைய வீட்டில் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ அல்லது நமக்கோ கூட இருக்கலாம். சிலரையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காகைக்கு உணவு வைப்பாமல் சாப்பிடவே மாட்டாங்க. சில குறிப்பிட்ட தினங்களில் மட்டும் சில பேர் வைப்பாங்க. அப்படி வைக்கிற சாதத்தை காக்கா சாப்பிடாம கூட ஒரு சில டைமில் போயிடும். அதற்கு எல்லாம் என்ன அர்த்தம், ஏன் நம்ம வைத்த சாப்பாட்டை காக்கா சாப்பிடல அப்படின்னு சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா. நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். காகத்திற்கு நம்ம உணவு கொடுப்பது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். காகைக்கு சில பேர் சனிக்கிழமை தோறுமே கட்டாயமாக சாப்பாடு வைத்து விட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் தினமும் கூட வைப்பாங்க. சில பேர்த்துக்கு சாதாரணமாகவே காகைகளுக்கு சாப்பாடு வைத்து விட்டு தான் சாப்பிடும் பழக்கம் இன்றுமே இருக்குங்க. அதே மாதிரி இது பார்த்திங்களா, சில பேர் பரிகாரங்களுக்காகவும் வைப்பாங்க. சில பேர் முன்னோர்களான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைக்கும் பழக்கமானது இன்றைக்குமே இருக்குது. மேலுமே நம்ம பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வைத்தவுடன் சில காக்கா பார்த்திங்களா வராது. ஏன் அப்படின்னு கேட்டோமா, நம்ம காக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம கத்தி கூப்பிட்டோம் அப்படின்னா தங்களோட கூட்டத்தோடு வந்து கூடி வாழும். அதில் ஒரு சிறப்புமிக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காக்கை இனத்திட்ட மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா, தான் சாப்பிட்டா பத்தாது எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிடணும் அப்படின்ட்டு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பழமொழிக்கு இந்த காக்கைக்கு ஒரு உதாரணனே சொல்லலாங்க. சில சமயம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தினசரியுமே வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கும் காகமானது வந்து சாப்பிடும். ஆனால் இதுவே சில சமயத்தில் சாப்பாடு வைத்து விட்டு எவ்வளவு தான் சத்தமாக கத்தி கூப்பிட்டா கூட காகமானது வரவே வராதுங்க. அதுவே சில சமயங்களில் வருகின்ற காகம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாமல் நிற்கும் அல்லது திரும்பி கூட போகும். அப்படி நீங்கள் உங்களுடைய பித்திருக்களுக்காக நினைக்கும் காகம் நீங்கள் வைக்கும் உணவை சாப்பிட்லையா, மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்படி சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா அதற்கு என்ன தான் அர்த்தம் அப்படின்னும் பல பேர்த்துக்கு டவுட் இருக்கு இல்லைங்களா. அது ஒரு மைண்டு அப்செட் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு விஷயமா இருக்கும். அந்த காகத்திற்கு நம்ம சாப்பாடு வச்சு அது சாப்பிட்ல அப்படிங்கும் போது சாதாரணமாக நம்ம சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாமல் போகிறது ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதற்கு பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க. இதுவே பரிகாரத்துக்காகவோ அல்லது பித்ருக்களுக்கான நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நாம் அந்த உணவை வைக்கும்போது அது சாப்பிட்ல அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படியே மனமானது பெரும் குழப்பத்திற்குள்ளே போய்விடும். எதனால் சாப்பிடலை, ஏன் சாப்பிடல, நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற குழப்பமோ ஏதாவது ஒரு தவறு நம்ம செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்குள்ளே எழும். அப்படி சொல்லும்போது நம்ம என்ன பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா, காகம் மீண்டும் வந்து அதை சாப்பிடும். பித்ருக்களோட கோபம் தாங்க இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். பித்ருக்களுக்காக நீங்கள் வைக்கக்கூடிய காகம் நீங்கள் வைக்க உணவை எடுக்காமல் போகிறது அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிகமாக கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தங்க. அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுத்தீங்களா அப்படின்னு யோசித்து பாருங்கள். அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையிலையாவது கட்டாயமாக நீங்கள் அதை எல்லாமே
திதி தர்ப்பணம் இது எல்லாமே கொடுத்துருங்க. அதனால் கூட உங்களோட மீது அந்த முன்னோர்கள் ஆனவங்க கோபமாக இருப்பாங்க. இதுதான் ஒரு ரீசனாகவும் இருக்குங்க. உங்களோட வீட்டில் இருந்து போன முன்னோர்களை பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சில பேர்த்துக்கு முன்னோர்களோட இறந்த தேதி தெரியாமல் கூட இருக்கும். அதனால் கூட சில பேர் திதி கொடுக்காமலே இருப்பீங்க. இறந்த தேதி மறந்து போனீங்க அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை இந்த 3 அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த 18/1/2026 இந்த தை அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதனால் கூட உங்களுடைய வீட்டில் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாம் உங்களுக்கு சரியாகும். அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறுனீங்க கூட காகம் நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்காமல் கூட இருக்கும். இது எல்லாமே நீங்கள் சரியான முறையில் செஞ்சுட்டு நீங்கள் அந்த காகத்திட்ட நீங்கள் சாதம் வைக்கும் போதே நீங்கள் நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி நான் எங்கள் மீது ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிக்கோ, நாங்கள் பார்த்தீங்களா இனிமேல் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த திதி தர்ப்பணம் இது எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக் கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு நீங்கள் காகத்திற்கு சாதம் வைங்க. நிச்சயமாக சாப்பிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.